ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் உடைந்த ஒரு ஆசீர்வாதம் கூட என்ன நிற்காது. ஓட்ட பாத்திரம் நானு. சொல்லுவாங்க சிலர், உன் கை நான் ஓட்டக்கையா, உன் கை ஓட்டக்கையா. தெய்வத்துடைய பிள்ளையே, உன்னை கூட அது போல சொல்றாங்களா? ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்றாங்களா? சபிக்கப்பட்ட மகன் சொல்றாங்களா? கடவுளுடைய கிருபை அன்னைக்கு ஆண்டவருடைய கிருபைனால என் பாத்திரம் இன்னைக்கு நிரம்பி வழியும்படி காரணம் என்னடனா, நான் பட்டதாரி ஒன்றும் கிடையாது. எங்க அப்பா அம்மா சொத்து ஒன்றும் சேர்த்து வைக்கல. இயேசுவை நம்பி வந்தேன். என் பாத்திரம் நிரம்பி வழியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்புற நம்பிக்கை எப்படி இருக்கணும்? ஓட்ட பாத்திரமா இருக்கக்கூடாது. உன் பாத்திரம் ஓட்ட பாத்திரமா? ஒரு மனிதனுடைய சரீரத்தில் ஆண்டவர் எத்தனை ஓட்ட வச்சுக்கிறார் தெரியுமா?